திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். பன்னீர்செல்வம் குடும்பத்தினர், மணப்பாறை. சகாய லூர்து மேரி 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் மறைபுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது புனித போனிபாஸ் ஆயர் மறைசாட்சி அவருடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. அன்புமிக்கவர்களே, மிக முக்கியமாக ஜெர்மனி நாட்டினுடைய அப்போஸ்தலராக கருதப்படுகின்றவர் புனித போனிபாஸ். ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு ஒரு மறை போதகராக, மறை பணியாளராக பல மக்களை ஒன்று திரட்டி சிறப்பாக கிறிஸ்தவத்தையும் ஆண்டவருடைய இறை வார்த்தையும் போதித்து பலரையும் அவர் மனம் மாற்றி இருக்கின்றார். அதிலும் மிக முக்கியமாக அவர்களிலே இருந்த வேற்றின தெய்வங்களை அவர் எதிர்த்து நின்றவராகவும், அதே நேரத்திலே உண்மையான இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற நற்செய்தியை பறைசாற்றி நிறைவாக மக்களை ஒன்று சேர்த்தார். ஆகவே இன்று இந்த புனிதரை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவத்திற்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் ஒற்றுமையோடு நாம் என்றும் பாடுபட பலரையும் மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல இத்திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவராய் உனை சாட்சியான புனித போனிபாஸ் தம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மையென எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை என்றும் செயலில் வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன்
உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினரைச் சேர்ந்த மறைநூல் அறிநூல் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவில் இருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் பலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை திருவார்த்தைகள் 20 26 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால்
அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, 8ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனி நாட்டிலே இருந்த கூட்டன்பர்க் என்கின்ற இடத்திற்கு இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித போனிஃபஸ் அங்கே மறைபரப்பு பணிக்காக செல்லுகின்றார். அவ்வாறாக அவர் சென்று கொண்டிருந்த போது ஒரு மிக பெரிய ஓக் மரத்தை அவர் காணுகின்றார். அந்த மரத்தை சுற்றி ஏராளமான மக்கள் அந்த மரத்தை அவர்கள் பார்த்து வேண்டிக் கொண்டிருந்தார்கள். காரணம், அந்த மரமானது அவர்களுடைய தெய்வமான தோர் என்கின்ற தெய்வத்தை அவர்கள் நினைத்து அந்த மரத்தை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்திலே புனித போனிஃபஸ் அவர்கள் அருகே ஒரு கோடாலியோடு சென்று நின்றார். நின்று அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: இதோ, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையான கடவுளை மறந்து ஏதோ ஒரு பொய்யான கடவுளை வணங்குகிறீர்கள். ஆகவே இதோ என்னுடைய கரத்திலே கோடாலி இருக்கிறது, இதனால் இந்த மரத்தை நான் வெட்ட இருக்கிறேன். பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது, அப்போதாவது உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கோடாலியால் அந்த மரத்தை அவர் ஒரே அடி அடித்தார். அடித்த வேகத்திலே அந்த மிகப்பெரிய ஓக் மரமானது 4 துண்டுகளாக அது பிளந்து காற்றிலே அடித்து செல்லப்பட்டதாம். அதை பார்த்தவர்கள் கூடியிருந்தவர்கள் உண்மை கடவுள் இவர் அறிவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்ந்தவர்களாக அன்று போனிஃபஸ் மீது அவர்கள் ஆர்வம் கொண்டு நம்பிக்கையோடு மனமாற்றம் பெற்றார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்கள், அத்தகைய ஒரு இறை வல்லமையோடும் அதே நேரத்திலே ஆர்வத்தோடும் இறை வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றவராக இருக்கின்றார் புனித போனிஃபஸ். சிறு வயதிலே அவருடைய பெற்றோர்கள் நினைத்தார்கள், இதோ இந்த மகனை நல்ல படிக்க வைக்க வேண்டும், நல்ல உயர்கல்வியை கொடுக்க வேண்டும், உயர் பதவிகளிலே இந்த மகனை அமர்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் போனிஃபஸோ இளமையிலே மிக முக்கியமாக துறவற சபையிலே சேர வேண்டும், ஒரு துறவியாக மாற வேண்டும், குருவாக மாற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து துறவு மடத்திற்கு செல்லுகின்றார். அதன் பிறகு அவர் மிக முக்கியமாக ஒரு குருவானவராக 30ஆம் வயதிலே மாறுகின்றார். ஆகவே அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு அழைப்பு, மிக முக்கியமாக எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவது. ஆகவே அந்த பணிக்காக அவர் மிக முக்கியமாக இயேசுனுடைய அந்த நற்செய்தியை கரத்திலே கொண்டு அவர் வேற்றின மக்கள் அனைவரிடமும் செல்லுகிறார். சென்று மறைபோதகத்திலே ஈடுபடுகின்றார். பலரையும் அவர் வெற்றி வாகை சூடுகின்றார். அன்புமிக்கவர்களே, இவருடைய இயற்பெயர் வில்ஃப்ரெட். ஆனால் இவர் அப்போது இருந்த திருத்தந்தை 2ஆம் கிரிகோரியை சந்திக்க செல்லுகின்ற போது அப்போது திருத்தந்தை 2ஆம் கிரிகோரி இவரை பார்த்து சொன்னார், இனி உன்னை நான் வில்ஃப்ரெட் என்று அழைக்கப் போவதில்லை, நான் போனிஃபஸ் என்று உன்னை அழைக்கப் போகிறேன். காரணம், போனிஃபஸ் என்று சொல்லுகின்ற போது நன்மைகளை செய்து கொண்டே செல்கிறவர் போனிஃபஸ். அதுதான் அந்த பெயரினுடைய அர்த்தம்.
எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதித்து கொண்டு நன்மையை செய்து கொண்டே எல்லா இடங்களுக்கும் சென்றாரோ, அதுபோல நீரும் நன்மையை செய்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் நற்செய்தியை எடுத்து செல் என்கின்ற ஆர்வத்தை புகட்டியவர் இந்த திருத்தந்தையாக இருக்கின்றார். ஆகவேதான் இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது இறுதியிலே அவரை கொலை செய்கிறார்கள். ஆகவே இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக இறைவனுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். ஆகவே மிக பெரிய ஒரு மறை பணியாளர், அதே நேரத்திலே இறை போதகராகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவரை இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு அற்புதமான ஜெபம். ஆகவே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற அந்த அடிப்படையிலேயே இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே மட்டுமே காணப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதியானது இருக்கிறது. அதே நேரத்திலே மிக முக்கியமாக ஒரே கடவுளை விசுவசிக்கும் யூதர்கள் அனைவரும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை கண்ட இயேசு அவர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த தருணத்திலே யூத சமூகம் எத்தனை பிரிவுகளாக இருந்தது என்று பார்க்கின்ற போது, யூத சமூகத்திலே எஸ்லோனியர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், சமய வெறி அடிப்படை வாதம் பேசியவர்கள் இருந்தார்கள், குருக்கள் இருந்தார்கள், சமய தலைவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடந்தார்கள். அனைத்து யூதர்களும் உண்மையான ஒரே கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி இந்த ஜெபத்தை அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக அன்று பவுல் அங்கே அனைவருக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு அவலம். ஆகவே அவர் செய்த தவறு என்ன என்று கேட்டபோது, உயிர் தெழுதல் உண்மை என்று போதித்தேன், அதற்காக நான் கைது செய்யப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அங்கே 2 பிரிவுகளில் மக்கள் இருந்தார்கள். ஒன்று பரிசேயர்கள், மற்றொன்று சதுசேயர்கள். ஆகவே தான் பவுல் அங்கே இருந்த பரிசேயர்களை பார்த்து, நானும் ஒரு பரிசேயன், ஆகவே உயிர் தெழுதலின் மீது நம்பிக்கை கொண்ட பரிசேயன், ஆகவே உயிர் தெழுதல் உண்டு என்பதை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அங்கே சலசலப்பு ஏற்படுகிறது. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் முற்றுகிறது. காரணம், சதுசேயர்கள் மிக முக்கியமாக உயிர் தெழுதலை நம்பாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலை நோக்கி, துணிவோடு இரு, ஆகவே எருசலேம் மட்டுமல்ல ரோமை வரையிலும் நீ நற்செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும், அனைவரையும் மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அன்று புனித பவுலுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தந்தை கடவுள் இன்றும் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போலவே கிறிஸ்தவர்கள் இடையே ஒற்றுமை என்றுமே நிலைத்து நிற்க வேண்டும். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் அதே நேரத்திலே நம்முடைய திரு அவையிலும் சமூகத்திலும் நாம் அனைவரும் பிரிந்து கிடக்கின்றோம். ஆகவே சாதி வாரியாக பிரிந்து கிடக்கின்றோம், மொழி ரீதியாக நாம் பிளவுபட்டு இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவற்றை அனைத்தையும் சுத்தம் செய்து நாமும் ஒற்றுமையோடு என்றுமே இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய திரு அவையிலும் இருக்கின்ற அனைத்து பிளவுகளையும் நீக்குபவர்களாக, நம்முடைய பங்கு தலங்களில் இருக்கின்ற பிளவுகளை நீக்குபவர்களாக என்றும் ஒற்றுமையிலே வாழ நாம் அனைவரும் தொடர்ந்து முயற்சி எடுக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசு தொடர்ந்து ஜெபித்த இந்த ஜெபத்தை நம்முடைய ஜெபமாக மாற்றி கிறிஸ்துவ ஒற்றுமைக்காகவும்
அனைத்து மக்களின் ஒற்றுமைக்காகவும் குரல் கொடுக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறை ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை. கடவுள் படைப்பின் மாட்சிமை, மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பவுனிஃபாஸின் மறைசாட்சியத்தை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமது பீடத்தில் ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித பவுனிஃபாஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித போனிஃபாஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் என்றும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்றும் உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இன்றைய விழா கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ளும் நாங்கள் உமது விண்ணக கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். உமது இப்புனித விருந்தின் வழியாகவும் திருமகனின் மரணத்தை அறிவிக்கும் நாங்கள் அவரது உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் புனிதமறை சாட்சியரோடு பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் மணப்பாறை. சகாய லூர்து மேரி 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆண்மையை பற்றிக்காக வேண்டி.